ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தனி வட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தனி வட்டி அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறேன். அமௌண்ட் வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு வைங்களேன். 1000 ரூபா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ என் காசை நீங்கள் 1000 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ மந்த்லி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்தா தானே நான் வந்து அமைதியாக இருப்பேன். சரி, என்னோட காசு 1000 ரூபா அங்க இருந்தாலும் எனக்கு ஒரு அமௌண்ட்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னா, நீங்க மந்த்லி அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. தனி வட்டி அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் வட்டி, தனி வட்டி. இப்போ நீங்க எனக்கு மொத்தமா அசல் என்ன, எனக்கு 1000 ரூபாயே இருக்கு, கிடைச்சிருச்சு, நான் உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மொத்த தொகை. இப்போ நீங்க அந்த 1000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ 1000 ரூபாய், 1000 ரூபான்றது அசல். அதாவது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அசல் 1000 ரூபாய். இப்போ நீங்க 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து காலம், அதாவது எண். அது வந்து 3 மாசம் அப்படின்னா 3 மாசம், இல்லையா 3 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னா 3. அடுத்து வந்து வட்டி வீதம். இப்ப நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு எனக்கு எத்தனை வட்டி வீதம் போட்டு கொடுக்குறீங்களோ, கால்குலேட் பண்ணி கொடுக்குறீங்களோ, அதுக்கு பேர் தான் வட்டி வீதம். அது வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து பெர்சன்டேஜ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து இப்போ மொத்த தொகை அப்படின்னா, இப்ப நீங்க லாஸ்டா கொடுக்கக்கூடியது இந்த அசலும் பிளஸ் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தவங்க மொத்த தொகை. இதுதான் பேசிக்ஸ். சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 நிமிஷம் போட்டா உங்களுக்கே புரிஞ்சிரும். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா ரூபாய் 25,000க்கு 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுக்கு தனி வட்டி காண்க. இப்போ இதுல அசல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 25,000. அதே மாதிரி n is equal to எவ்வளவு அப்படின்னா 3 ஆண்டுகள். வட்டி வீதம் வந்து r is equal to 8%. இப்போ SI, அதாவது தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்னன்னா SI is equal to PNR divided by 100. இப்போ is equal to இப்போ P வந்து எவ்வளோ 25,000, R வந்து 8%, அப்போ 8 divided by 100, n is equal to 3. அப்போ இதை கேன்சல் பண்ணனா சைஃபர் கேன்சல் ஆயிரும். M னா 24, 250 × 24 போடும்போது 6000 தான் தனி வட்டி. இப்போ அடுத்த சம் பார்ப்போமா. இப்போ 3 ஆண்டுன்னு கொடுத்துட்டு தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா நம்ம 3 வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. ரூபாய் 2000க்கு 12% வட்டி விதத்தில் 5 மாதத்திற்கு தனி வட்டி காண்க அப்படின்னா, இப்போ எப்பயும் போல நம்ம பிஎன்ஆர் என்னென்னு சொல்லி எழுதணும். P is equal to 2000, R is equal to 12%, அதாவது 12/100. இப்போ N is equal to 5 மாதம் அப்படின்னா, மாதம் இப்போ காலம் மட்டும் ஆண்டுல தான் நம்ம கொடுக்கணும். இப்போ மாதத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5/12. இது 8 மாதத்திற்குன்னு கொடுத்தா 8/12 அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ SI கண்டுபிடிக்கணும், அதாவது தனி வட்டி. SI is equal to PNR divided by 100. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2000 இன்ட்டு N வந்து 5/12 இன்ட்டு R வந்து 12/100. ஸோ இந்த 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆயிரும். 12க்கும் கேன்சல் ஆயிரும். 20 × 5 100. ஸோ SI is equal to 100. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான சம் பாருங்க. ரூபாய் 2000க்கு 10% வட்டி விதத்தில் 73 நாட்களுக்கு தனி வட்டி காண்க. இப்போ இதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. P is equal to எவ்வளோனா 2000, R is equal to 10/100. இப்போ n is equal to எப்படி எழுதணும்னா, நாட்கள் அப்படின்றதுனால மொத்த நாட்கள் வந்து 365. இப்போ இந்த சம்ல எப்படி பண்ணோம், மாதம் அப்படின்றதுனால 12 மாதத்திற்கு 12 மாசம் இருக்கிறதுனால 5/12 எழுதணுமா. இப்போ மொத்தம் இங்கே வந்து எப்படின்னா டேஸ் கணக்குனால 73/365 அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ SI கண்டுபிடிக்கணும். SI is equal to PNR divided by 100. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2000 இன்ட்டு n வந்து 10/100, சாரி R வந்து 10/100 இன்ட்டு n வந்து 73/365. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5ஆம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 4 5 20, இது 7 5 35, 3 5 15, 73க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 40 தான் ஆன்சர். ஸோ இந்த சம்க்கு தனி வட்டி SI is equal to 40. நெக்ஸ்ட் சம் வித்தியாசமாக ஒன்று பார்ப்போமா. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 68,000க்கு
16 இன்ட்டு 2/3% வட்டி வீதத்தில் 9 மாதத்திற்கு தனி வட்டி காண்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். P எவ்வளவு 68,000. இப்போ R இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நீங்கள் பின்னமாக மாற்றணும். இப்போ 16 3 48 48 49 50 /3. கலப்பு பின்னமாக மாற்றுறது உங்களுக்கு தெரியல. அதாவது இந்த ரெண்டையும் பெருக்கணும், இன்ட்டு பண்ணணும். வர ஆன்சரோட ப்ளஸ் மேலே உள்ளதை பண்ணிவிட்டு அப்படியே கீழே உள்ள நம்பரை அப்படியே போட்டுருணும். இப்போ இதுதான் பின்னமாக மாற்றுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா n எவ்வளோனா 9 மாதம் அப்படின்னா 12 அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி 9/12. இப்போ SI PNR /100 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 68,000 இன்ட்டு 9/12 இன்ட்டு 50/3 the whole divided by 100. ஸோ இது எப்படி வரும்? இப்போ இப்படி உள்ளது எப்படி வரும்னா, இந்த 100 இப்படி போகும்போது 1/100 வருமா? ஸோ 68,000 இன்ட்டு 9/12 இன்ட்டு 50/3 இன்ட்டு 1/100. இப்போ கேன்சல் பண்ணுவோமா? இப்போ 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 3 9 4 12 இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். 1 4 7 28 0. ஸோ 170 இன்ட்டு 5 போடும்போது 7 35 1 5 3 8 0 0. ஸோ SI 8,500.